கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுசீந்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வசதியாகவும் மாவட்ட மக்களுக்கு வசதியாகவும் மாவட்டத்திற்கு வருகின்ற பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வசதியாகவும் ஏற்கனவே ஏறக்குறைய 10 கோடி ரூபாயில் புதிய பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஒரு சுற்றுச்சாலை பைபாஸ் 24 கோடி ரூபாயிலே அந்த சாலை பணிமுடிக்கப்பட்டு இன்று திறந்துவிடப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து 4 வழிச்சாலை சுசீந்திரத்தினுடைய வடக்கு பக்கத்திலே அந்த சாலையும் அமைகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் சுசீந்திரம் பகுதிக்குள்ளாக மட்டும் ஏறக்குறைய 100 கோடிக்கான திட்டங்கள், ரூபாய் 100 கோடிக்கான திட்டங்கள் இதன் மூலமாக சாலையில் மட்டும் சாலை பாலங்கள் மூலமாக. நேற்று ராகுல் காந்தி பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் விஜயசாந்தி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனம்லாம் செஞ்சுட்டாங்க. உழைப்பு தேடி அலையக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் பேசுவோம். அதாவது எஜமானுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஒரு ஆதாயம் தேடி தான், மக்கள் பணிக்காக இல்லை அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு நடிகருக்கு அரசியலுக்கு வருவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். என்னுடைய கருத்து அது அல்ல. அப்போ வர வேண்டும்னு சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது. ஓட்டுரிமை எல்லாருக்குமே கூட எல்லா தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா உரிமைகளும் உண்டு என்பது என்னுடைய. நடிகர் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அதிகமான, அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு இதுலேயே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இந்த நிலையில் பாஜக ரஜினிகாந்த் கிட்ட தங்களுடைய ஆதரவை பெறதுக்கான முயற்சியை தான் இருக்குமா? இது சம்பந்தமாக இப்போ நான் எதுவும் கருத்து சொல்லியிருக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதர். மக்கள் நீதி மைய கட்சிக்கு டார்ச் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு பிரகாசமான வெளிச்சமான ஒரு துவக்கத்துக்கு அடையாளம் அப்படின்னு. கட்டாயமாக மையத்தை கண்டுபிடித்து விடுவார். புரியல. டார்ச் கிடைச்சதுல மையத்தை கண்டுபிடித்து விடுவார். அப்போ அவர் தேடுறது பிணங்களை தேடுறாருன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மயானத்தை சொல்கிறீங்க, நான் மையத்தை சொல்கிறேன். இல்லை, மையம் தெரியாமல் அந்த இடத்துல நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க? அப்போ அவருக்கு மையம் தெரியாமல் அந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொல்கிறீங்க. தப்பான அர்த்தங்கள் கொடுக்காங்க. நல்ல அர்த்தத்தோடு எல்லாம் பாருங்க. கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது அவர்களுடைய திறமையை பொறுத்து. இல்லை, இந்த தேர்தலை தனியாக அணுகக்கூடிய தனியாக சில கட்சிகள் தனியாக அணுகிறாங்கல்ல, அவங்களோட நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு துணிச்சல் வேணும். தனியாக நிற்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்களா? பார்ப்போம். தேமுதிக எப்படி கூட்டணி சேர்ந்துட்டாங்களா, சேருவாங்களா? நல்ல செய்திகள் கூடிய வரையில் உங்களுக்கு கிடைக்கும். 2 சைடும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்காங்களா? அது எப்படி உங்களுக்கு கூட்டணியில் அவங்க ஒத்து வருவாங்களான்னு இருந்தாலும்? ஆமாம், பாரதிய ஜனதா கட்சி சைட்லையும் பேசிட்டு இருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடையில திமுகலையும் பேசிட்டு இருக்க மாதிரி சொன்னாங்களே. அதெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்ல விஷயம் சொல்லி. இன்றைக்கி போலியோ விழிப்புணர்வு நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமாக உங்களுக்கும் எனக்கும் சொட்டு மருந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு கட்டாயமாக சொட்டு மருந்து கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுத்தாதான் உங்களையும் போல நல்ல முறையாக எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் இருக்க முடியும். ராகுல் காந்தி குமரி மாவட்டம் வராரு, அதனால ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? வெயில் ஒருத்தர் வர்றாரு, நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது கூட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவரை விமர்சனம் பண்ணுற சரியில்லை. குமரி மாவட்டத்தை சேர்ந்த முறையில் அவர் வரட்டும், வரவேற்கிறேன். அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது 2வது நான் சொல்கிறேன். பாஜக எந்தெந்த தொகுதிகளில் நிற்குது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சா? பாஜக எந்தெந்த தொகுதிகளில் நிற்குது? நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ அந்த தொகுதியிலெல்லாம் பிஜேபி நிற்குது.